அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்மத் குருப்ய நமஹ, அஸ்மத் பரமகுருப்ய நமஹ, அஸ்மத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனிய நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 3 ஆகஸ்ட் 2025. வளர்பிறை நவமி காலையில் 9:45 வரைக்கும் இருக்குது, அதன் பின் தசமி. விசாகம் நட்சத்திரம் காலையில் 7:25 வரைக்கும் இருக்குது, அதன் பின் அனுஷம். நட்சத்திர யோகம் சரியா இல்லை. சுப்பிரநாம யோகம் கௌலவகரணம். இன்றைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் நாள். முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் மிக மிக உகந்த உத்தமோத்தமமான நல்ல நாள். அகசு நாழிகை 31:06, தியாஜ்யம் நாழிகை 14:19. இன்றைய புண்ணிய திதி ஆடி மாதம் வளர்பிறை தசமி. நேத்திரம் 2, ஜீவன் அறை. இன்றைய கடகலக்ன இருப்பு நாழிகை 2 வினாழிகை 23. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மிதுன ராசியில் புதன், குரு, சுக்கிரன். கர்க்கடக ராசியில் சூரியன். சிம்ம ராசியில் கேது. கன்னியா ராசியில் செவ்வாய். விருச்சிக ராசியில் சந்திரன். கும்பராசியில் சனி வக்ரநிலையில் மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்று இரவு 7:08 புத பகவான் மிதுன ராசியிலிருந்து கர்க்கடக ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நாம் எடுத்துட்டோம்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணிச்சுமை நமக்கு ஏற்படலாம். சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஓரளவு தாமதம், கொஞ்சம் லேட் ஆகி அதுக்கப்புறம் ஆனால் காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் போயிருந்தாலும் நம்ம ராசியை ராசிநாதன் செவ்வாய் பார்ப்பது மிகவும் சிறப்பு. உடல் ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் கவனமாக நாம் நடந்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்திலும் ஒரு முடிவு அப்படி நமக்கு இன்னைக்கு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு.
ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமம், யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இது எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது. மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். நடக்காது அப்படின்னு நினைச்ச காரியங்கள் கூட இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம் அதெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ராசிநாதன் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். உள்ளபடியே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உங்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை எல்லாமே நீங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிநாதன் மிக பலமாக 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். பொதுவாக அந்த கோச்சாரம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீசம் என்பதை பார்க்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலம், மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை ஏற்படும். நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 1ஆம் இடத்துல கிரகம், 4ஆம் இடத்துல கிரகம், 7ஆம் இடத்துல கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைஞ்சிருக்கு. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமாக அற்புதமாக உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். நண்பர்கள் உறவினர்களால் பெரிய அனுகூலம் உண்டாகும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதனால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இன்றைக்கி நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆகியவை நிச்சயமான முறையில் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். 5ஆம் இடத்தை நட்சத்திரநாதன் சுக்கிரன் பார்க்கிற அது ஒரு நல்ல நமக்கு ஒரு அமைப்பு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும்.
தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஒரு புதிய மாற்றத்திற்கான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களே, வீடு மண் மனை யோகங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு ஆக வேண்டிய காரியங்கள், தடங்கலாக இருந்த பல விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடக்க போகுது. எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நாள் இன்னைக்கு அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலுமே தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். தாயார் தாய் வழி உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை இன்று காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். தைரியமா தன்னம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீங்க, செஞ்சு முடிப்பீங்க. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகரைய செலவுகள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டிருந்த பல காரியங்களை நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு மனநிறைவை, ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள், வெற்றி பெறுவீர்கள். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள்
3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். சுபகரைய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்னைக்குன்னு சொல்லலாம். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே திரிகோணம் பலமா அமைஞ்சிருக்கு. ராசியை செவ்வாய் பார்க்கிற 5ஆம் இடத்துல சூரியன், 5 குடைவர் 9லன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள். மன மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய முன்னேற்றங்கள் வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்க போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் விளையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.